ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் ஸ்லீவுக்கு லைனிங் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸஸாக விட்டு எடுத்திருக்கோம். லைனிங்கோட சென்டரை மடிச்சுட்டு ஸ்லீவோட மேல் பக்கத்துலேருந்து ஒரு 6 இன்ச்சு கீழ் நோக்கி மார்க் பண்ணிக்கோங்க. சைடில் 2 பக்கமும் 3 இன்ச்சு ஈவனாக வர மாதிரி மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த நம்ம ட்ரா பண்ண அந்த அளவை கரெக்டாக அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு வந்து மேல் பக்கம் ஃப்ரில் டிசைன் வேணும். ஸோ நான் மேல் பக்கமாக 6 இன்ச்சு மேலேருந்து கீழ் நோக்கி ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்லீவ் ரவுண்டு கிட்ட நம்ம மடித்து தைப்போம் இல்லை, அடிக்கை கிட்ட, அந்த அளவை நான் வந்து எவ்வளோ மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு மடித்து தைக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்லீவ் டிசைன் தைக்கும் போது இந்த மாதிரி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க. அப்போ கிளாத் வந்து அளவு மாறாமல் கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்லீவோட அடிப்பக்கத்தில் எவ்வளோ தூரம் மடித்து தைக்கணுமோ அந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு தையல் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான மெத்தடில் தைக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டெய்லரிங் வீடியோஸ் இருக்குது. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம அந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணோம்ல, அந்த இடத்துல மட்டும் தையல் போட்டுக்கிறேன். ஸ்லீவோட அடிப்பாகத்துலேயும் நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கிட்ட மட்டும் நம்ம தையல் போட்டு அப்படியே உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்துக்கு திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க மெயின் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சைடில் கிளாத்தை திருப்பி உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கத்தை மேல் பக்கமாக எடுத்துக்கலாம். லைட்டாக அந்த ஷார்ப்பாக இருக்க இடத்துக்கிட்ட மட்டும் சிசர் கட் போட்டு விட்டுருங்க. போட்டு விட்டுட்டு இப்போ நான் எடுக்கிற மாதிரி உள் பக்கத்தை வெளிப்பக்கத்துக்கு கொண்டு வந்துடுங்க. இப்போ நம்ம அப்படியே அது மேலே ஒரு மேல் தையல் ஒன்று போட்டுக்கலாம். ஸ்லீவோட அந்த ஓரத்தில் ஒரு தையல் ஒன்று போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே எல்லா சைடும் தையல் நல்ல ஓரத்தில் தையல் போட்டு விட்டுக்கலாம். மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணுற மாதிரி தையல் போட்டு விட்டுக்கலாம். இதே மாதிரி ஈஸியான மெத்தடில் 2 நிமிஷத்தில் கூட ஸ்லீவ் டிசைன் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் டிசைன், சுடிதார் கட்டிங், ப்ளவுஸ் கட்டிங் அப்படின்னு நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. டெய்லரிங் டிப்ஸ்லேருந்து ஒவ்வொரு அளவுகளையும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன மெஷர்மெண்ட்டில் தேவைப்படும் அப்படிங்கிறது வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துருக்கேங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் இருக்க வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அந்த டிசைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓரத்தையல் ஃபுல்லாக எல்லா பக்கமும் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு டெய்லரிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களோட ஜஸ்ட் ரவுண்ட் மட்டும் சொன்னீங்கன்னா போதும். நான் உங்களுக்கான ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவு, பட்டி அப்படின்னு 4 போர்ஷன் நம்ம கட் பண்ணி சார்ட்டில் கட் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொரியரில் சென்ட் பண்ணுவோம். தேவைப்படுறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, மெசேஜ் பண்ணுங்கள். இப்போது நான் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டேன். எக்ஸஸாக இருக்க கிளாத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம சாரீலேருந்து கட் பண்ணி எடுத்து வச்ச அந்த கிளாத் வந்து நம்ம வச்சுருக்கோம். இதில் ஹைட் நான் 6 இன்ச்சு கட் பண்ணி எடுத்திருந்தேன். ஸோ நான் அதை விட ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வர மாதிரி 8 இன்ச்சு உயரத்தில் எவ்வளோக்கு லென்த் இருக்கோ அந்த லென்த்தை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். 2ஆக ஃபோல்டு பண்ணி சென்டரில் ஒரு சிசர் கட் போட்டுருங்க. அந்த சென்டரை மார்க் பண்ணி ஒரு சைட்லேருந்து ஃப்ளீட் எடுத்து ஒவ்வொரு ஃப்ளீட்டாக ஒரு 4 ஃப்ளீட் நான் எடுத்து அதை ஒன்றா வச்சு தையல் போட்டுக்கிறேன். அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயும் ஆப்போசிட்டில் அந்த ஃப்ளீட் வர மாதிரி வச்சுக்கோங்க. 2 சைட்லேயுமே வச்சு அதே மாதிரி இந்த பக்கமும் 4 ஃப்ளீட் எடுத்து ஒரு ஃப்ளீட் மேலே ஒரு ஃப்ளீட் வச்சு இந்த பக்கமும் தையல் போட்டுக்கிறேன். இப்போது நம்ம கீழே வந்து 2 சைடில் பார்க்குற மாதிரி ஃப்ளீட் ரெடி பண்ணி அதை ஒன்றா வச்சு தையல் போட்டுட்டோம். மேல் சைடில் கரெக்டாக அந்தந்த ஃப்ளீட்டுக்கு நேர நம்ம வந்து கரெக்டாக எடுத்து விட்டு தையல் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஃப்ளீட்டுக்கும் போட்டுக்கிறோம்.
பாருங்கள், நான் தனித்தனியாக அந்த சைடு 4 ஃப்ளீட்டையும் தனித்தனியாக வச்சு தையல் போட்டுக்கிறேன். ஆப்போசிட் சைடில் இருக்க அந்த சைடில் இருக்க ஃப்ளீட்டும் தனித்தனியாக எடுத்து விட்டு தையல் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை வந்து அப்படியே ஸ்லீவில் வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறோம். அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் லைட்டாக அயர்ன் பண்ணி விட்டுக்கோங்க. அயர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா கூட ரெடி பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த அளவுக்கு தான் நம்ம லைனிங் கிளாத்தில் கட் பண்ணோம். மெயின் கிளாத்தை வச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த ஹைட் கரெக்டாக இருக்குது. ஸோ நம்ம இதை அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிறத லைட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம். இதை அப்படியே வச்சு தைக்க முடியாது. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா வச்சு தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நீங்கள் இதுலேயுமே பின் வந்து வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஓரத்தில் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லீவ் அப்படியே 2ஆக ஃபோல்டு பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து தையல் போட்டு விட்டோம். ஆப்போசிட் கலராக இருக்கிறதுனால நமக்கு பார்க்க நல்ல லுக்காக இருக்குது. நான் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை ட்ரிம் பண்ணி எடுத்துடுறேன். இதில் நான் வந்து ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேங்க. நம்ம ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸ்டோன் வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனாலும் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம 2 ஸ்லீவும் இதே மெத்தடில் ரெடி பண்ணிட்டோம். நான் இந்த ஸ்டோன் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்லீவ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்பட்டது அப்படின்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. தொடர்ந்து பார்க்குற எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.